நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி இந்து தமிழின் முக்கிய செய்திகள். பிரதமர் பதவியேற்றார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சார்க் நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார். தடையை மீறி போராட்டம் நடத்தியதற்காக வைகோவையும் மதிமுக தொண்டர்களையும் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்றார். முன்னதாக நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க டெல்லி புறப்பட்ட நவாஸ் ஷெரீப் சமாதான செய்தியுடன் இந்தியா செல்வதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தானுடனான சுமூகமான உறவை தொடர விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா, ராஜ்யசபா MP கனிமொழி உள்ளிட்ட 7 பேருக்கு டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீன் மனு மீதான விசாரணை புதன்கிழமையன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு மின்சாரம் வழங்கும் 7 மின் நிலையங்களில் உள்ள 8 அலகுகளில் 2750 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி 10,000 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி இந்து.com இணையதளத்தை பார்க்கவும்.